நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். எவ்வளோ மீட் இருக்கோ அதுக்கு டபுள் மடங்கு வெங்காயம் எடுத்துக்கணும். அப்புறம் பச்சை மிளகா போடுறாங்க, 2 தக்காளி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸை பார்ப்போம். ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, 4 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல பொன்னிறமாக வறுபடணும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். அதில் தக்காளி போட்டுட்டாங்க. தக்காளி போட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சோண்டு பூண்டு பேஸ்ட், நல்லா பூண்டு பேஸ்ட் மட்டும், இஞ்சி வேணாம். மஞ்சள் கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீட்டை போட்டுடலாம். நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சா? இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். 1/2 டம்ளர் இல்லை, 1 டம்ளர் ஊற்றிருக்காங்க. கேப்ல நம்ம யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் நீட்டாக கை வச்சுக்கணும். அழகு இல்லாட்டே எங்கள் பெருமாட்டு செருப்படி போடணும். தாங்க வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு. இப்போ இதை எடுத்து சுட சுட சாதமோ இல்லை சப்பாத்தியோ இல்லை தோசையோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு